வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிஃப்டி ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போது இம்பார்ட்டண்ட்டான லெவல்கிட்ட இருக்குது. மேக் ஆர் பிரேக் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாங்குமோ இல்லை உடச்சிட்டு கீழே போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நாம் ஏற்கனவே கொடுத்துருந்த லெவல் வந்து நிஃப்டி 22,240க்கு மேலே இருந்தால் லாங், ஸ்டே லாங். ஸ்டாப் லாஸ் வந்து 130, கீழே 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ். நல்லா கேட்டுக்கோங்க, அந்த டைம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாப் லாஸை அடிச்சிடுச்சு. 22,147 நேற்று க்ளோசிங்கு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நிஃப்டி வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. 22,250க்கு பக்கமாக வருது, இல்லை 22,200க்கு மேலே வருதுன்னா அங்கே ஒரு ஷார்ட் அடிக்கலாம். இல்லாட்டினா அது நேற்றே அடிச்சுருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு உடச்சிட்டு மேலே வந்துச்சு இல்லையா, அப்போது அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியணும், கரெக்டான டைமிங் தெரியணும்னா நம்ம நம்ம குரூப்புக்கான இன்வைட் லிங்க்கு கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவாக தெரியும் அந்த லெவல்ஸ் எல்லாம் எப்போது கரெக்டாக எடுக்கணுங்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டான கைடன்ஸ் பெறுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 22,147 இருக்குது. இப்போ ஷார்ட் அடிக்கிறவங்க 22,200 கிட்ட ஷார்ட் அடிச்சுட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு நாள் க்ளோசிங் ஆர் 15 மினிட்ஸ் ஆர் மேக்ஸு 1 hour அது மாதிரி ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஹோல்டு பண்ணலாம் ஷார்ட்டை. இது குளோபலாக ஒரு செல்லிங் நடந்துகிட்ருக்கு. எல்லா மார்க்கெட்டுமே பீரிஷாக தான் இருக்குது. ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் வைக்கலாம். செல் ஆன் ரேலியில் தான் இருக்குது இப்போதைக்கு. 1 or 2 days கழிச்சு அப்படி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த டைம் பவுன்ஸ் ஆகி 22,250க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு 22,200க்கு கீழே வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஷார்ட் அடிக்கலாம். 22,200 கூட கிடையாது, 22,200 கீழே 15 மினிட்ஸ் இருந்தாலே நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட பொசிஷன். நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் கொடுத்த லாங்குக்கு 500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருச்சு. அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் எல்லாமே பர்ஃபெக்டாக கைடன்ஸ் இருக்கும். நான் அதை ரீகால் பண்ணால் டைம் அதிகமாகுமேங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணல. உங்களுக்கு டைம் வந்து வெரிஃபை பண்ணணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ எல்லா மந்த்துக்குமே நீங்கள் நிஃப்டி வீடியோஸ் போய் பார்க்கலாம். செமையாக நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கோம். அதே தான் பேங்க் நிஃப்டி, ஐடி, பேங்க் நிஃப்டி இது பார்க்கலாம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் லைனுக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம். வாட் ஹேப்பன், உல்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. 45,600 கிட்ட தான் சப்போர்ட் கிடைக்கும் அடுத்து பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா? நிஃப்டியில் 20,600 தான் மேஜர் சப்போர்ட்டு. அந்த மேஜர் சப்போர்ட்டோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டு, லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டு. அதோட முக்கியமான லெவல் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு நிஃப்டிக்கு இது 20,510 கிட்ட போனால் கூட மறுபடியும் வாங்கலாம். ஒரு பவுன்ஸ் வரும் அங்கேருந்து, பியரிஷ் ட்ரெண்ட் வரதா இருந்தால் கூட. இல்லை அதை நச்சுன்னு உடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து 20,510க்கு மேலே 1 hour ட்ரேட் ஆக ஆரம்பித்தா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் ஷார்ட்டு தான் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் பீரிஷ் ஆகும். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷ் தான். உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ப்ராஃபிட்லாம் இருந்துச்சுன்னா புக் பண்ணி இருக்கணும் நீங்கள் 25,000 கிட்ட 23,000 கிட்ட போகக்குள்ளேயே. இப்பயும் ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள் தான் கரெக்ஷனாக இருந்திருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே பண்ணலாம். எலெக்ஷன்ஸ் வேறு வருது. மந்த்லி சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி இது சார்ட் மாறிடுச்சு. மந்த்லியில் ரிவர்சல். பேங்க் நிஃப்டியில் இன்னும் ஓப்பன் கீழே வரல. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு ஓப்பன் கீழே. மந்த்லியில் ஆல்மோஸ்ட் ஒரு ரெட் பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த இப்போ செல்லிங் வந்து போட்டு உங்களுக்கு ஒரு வாரம் காமிச்சிட்டானுங்க. அதனால் இந்த வாரம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மொக்க போடுறதுக்கு தான் டைம் எடுத்துப்பாருங்க. மறுபடியும் 1 week கழித்து கூட செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 2-3 days உங்களுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா ஒரு ஷார்ட் அடிக்கலாம். அது 15 minutes சார்ட் தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கலாம். சூப்பர் ஐக்கனசி எல்லாத்துலேயுமே பீரிஷ் ஆகிடுச்சிங்க. எல்லா இண்டிகேட்டர்ஸ் படியுமே பீரிஷ் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி
பேங்க் நிஃப்டியும் 80% பேரிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜன்ஸும் வந்துச்சு RSIல. நான் பார்த்தேன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி. பேங்க் நிஃப்டியில் இல்லை, ஆனால் நிஃப்டியில் வந்து செல் சிக்னல் போயிட்டுருக்குது RSIல. இங்கே பாருங்கள், வீக்லியில் இந்த ப்ளூ லைன் கீழே வந்துடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து 22,200 கீழே ட்ரேட் ஆகக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக அப்படி கீழே போகும், இல்லை ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு யார் சொன்னால்? பியர் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக தான் போகும். அது வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இனிமேட்டு பேரிஷாக. எவ்வளோ நாளைக்கு தான் புல்லிஷாகவே போயிட்டுருக்கோம், ரொம்ப நாளாக மார்க்கெட் புல்லிஷாகவே இருக்குது. இப்போ வந்து கரெக்டான டைம். ஷார்ட்டெல்லாம் கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ நான் எக்ஸாக்ட் லெவல்ஸ் கொடுக்க முடியும். நீங்களும் அந்த ட்ரேட்ஸை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஹெட்ஜிங்லாம் பண்ணணும், இதே ட்ரேட்ஸை வந்து நான் ஹெட்ஜிங்கோட பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, சின்ன கேபிட்டலை வச்சு எவ்வளோ சூப்பராக பணம் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆல் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் கிடையாது. எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் சுய விருப்பத்தின் பேரிலோ இல்லை ஒருத்தர் செபி ரிஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் இல்லாட்டினா நீங்கள் அவங்கக்கிட்ட பணம் பே பண்ணி கூட நீங்கள் உங்கள் அட்வைஸை எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஷேரிங் பர்பஸ் ஒன்லி, ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.